ராமன் சொல்லி ஒரு கம்பெனி வந்து மாநகராட்சி குப்பைகளை அப்புறப்படுத்துறதுக்கு கான்ட்ராக்ட் 3 வருஷத்துக்கு 32 கோடி ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க. ஆனால் வருஷத்துக்கு 2 கோடி ரூபா, மாதத்துக்கு 2 கோடி ரூபா வந்து அவங்க பில் வாங்குறாங்க. 32 கோடி ரூபாய் எடுத்துட்டு மாதம் 2 கோடி ரூபா பில் வாங்கிட்டு இருக்காங்க. குப்பைகளை வந்து குப்பைகள் அழுதுங்கிற பேரில் அவங்களுக்கு எந்த வாகனமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. மாநகராட்சியுடைய வாகனத்தை மிக குறைந்த வாடகையில் கிட்டத்தட்ட ஒரு 80 வாகனத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வாடகை எவ்வளோ நமக்கு தெரியல. அதுவும் மாநகராட்சிக்கு பெரிய இழப்பு. இவங்க குப்பையை கொண்டு போடும்போது அந்த குப்பையில் வந்து மண், கல் எல்லாம் சேர்த்து அந்த உள்ள கொண்டு எடையை காட்டி போட்டிருக்காங்க. ஏன்னா 32 கோடி வந்து ஒரு மாதத்துக்கு 2 கோடினா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துலேயே முடிஞ்சு போகுது. 3 வருஷத்துக்கு 32 கோடி எவ்வளோ லாபம் பார்க்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இவங்க வந்து அந்த குப்பையை மட்டும் தான் கொண்டு கொட்டணும். ஆனால் மண்ணு கல் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறாங்க. சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து அந்த பதவி காலியாகவே இருக்கீங்க. இந்த பதவி காலியாக இருக்காங்கன்னா இவங்களை கண்காணிக்கிறதுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லி கண்காணிக்க இருக்காமல் இருக்கிறதுக்காக அந்த பதவியை இவங்க இன்னும் ஃபில்லப் பண்ணாமல் இருக்காங்களோன்னு எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வருது. ஏற்கனவே அந்த சிகிச்சை வந்து அவர் பழைய சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர் வந்து அந்த குறைபாடுகளை சொல்லி இவங்களுக்கு தப்புகளை கண்டுபிடிச்சனால அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க, மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு ஆளே போடலை. முழுக்க இந்த ராமன் கோவிலுக்கு தான் முழுமையாக இந்த மாநகராட்சி மேலே இருந்த கட்டத்தை எதுக்கிட்டு கட்டுப்பட்டு செய்கிறாங்கன்னு தெரியல. பெரிய நிதி இழப்பு ஏற்படுது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 3-4 மாநகராட்சி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சிகளுடைய முக்கியஸ்தர்கள்லாம் இதை பண்ணுறாங்க. பல முறை சொல்லியாச்சு, அவங்க இதை செய்யவே இல்லை. எந்த இவங்க அடிப்படை பொருள்களும், அதாவது லாரி இல்லாமல் எந்த பொருள்களும் இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்கள்ட்ட எந்த உள்கட்டமைப்பு வசதியும் கிடையாது. இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி தான் சொல்லிச்சு. இவங்க வந்து அவங்க ஏலத்துக்கு வரும்போது இவங்ககிட்ட லாரி கிடையாது, இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கண்தொலைப்பை பண்ணிட்டு அப்புறம் 3 மாதம் கழிச்சு இவங்களுக்கு வந்து அந்த இதை கொடுக்காங்க. இதை கொடுத்தாங்க. 3 மாதம் கழிச்சு கிட்டத்தட்ட 80 வாகனம் வாங்குறாங்க. மாநகராட்சி வாங்கி இவங்களுக்கே அதை வந்து வாடகை கொடுக்காங்க. இவங்களுக்கு இப்போ வசதிகளை அங்கே பண்ணி கொடுக்காங்க. ஆமாம், அதாவது ராமியம்பட்டியில் வந்து இந்த குப்பைகளை வந்து கழிவு மேலாண்மை பண்ணணும்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இவங்க அதே 16 வருஷத்துக்கு ஒருத்தர் தீயப்படுத்தி விட்டுருவாங்க. அதுக்கடுத்து மாதக்கணக்காக எரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். மொத்தத்தில் காரணம் இவங்க தான். இந்த ராமன் கோவிலுடைய தூய்மை பணியாளர்களுடைய வைப்பு நிதி இருக்கிற அந்த அவங்களுடைய பிஎஃப் அந்த பணத்தை கூட இவங்க சரியாக செலுத்தாமல் அது மேல் நடவடிக்கை எடுத்து அவங்க போராட்டம் பண்ணி அது நாங்களும் சொல்லி கடைசியில் அந்த பணம் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு 72 லட்சம் ரூபா கெட்ட வட்டி பணத்தை ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் இருந்துட்டு இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு அதிகாரிகள் மேலே நடவடிக்கை சொல்லி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அதை கமிஷனர் தான் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். அந்த மாநகராட்சி பணியாளர்கள் அந்த டெம்பரரி வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க நாங்கள் எல்லாம் அது நல்லா நன்றினாங்க. அந்த சம்பளம் கொடுக்குறதுலே வந்து ஒரு குறிப்பிட்ட எவ்வளோ பண்ணிட்டாங்க, 600 ரூபா வரைக்கும் இவங்க வந்து கவர்மெண்ட் இதில் வாங்கிக்கிட்டு காம்பீடு வாங்கிட்டு 450 ரூபா தான் கொடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு 150 ரூபா. இவங்க வந்து அன்னாடம் அவங்களுடைய உழைப்பை சுரண்டுறாங்க. அவங்க வேலையை சுரண்டுறாங்க, உழைப்பை சுரண்டுறாங்க இந்த ராமன். அதனால் ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு நிர்வாகம் இந்த ராமன். அவங்க ஏற்கனவே இப்போ செங்கோட்டையில் கூட இதை வந்து இப்போ தற்சமயம் வந்து பெரிய போராட்டத்தை மத்தியில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதிமுக ஆட்சி இருக்கும்போது இந்த ஆட்சியில் இருக்கும்போது கூட இவங்க டெண்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இவங்க கேன்சல் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை தவறும் இருக்குது. அதை தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த ராமன்கோ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. இதை வந்து இவங்க வந்து கேன்சல் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் நாங்கள் தலைமையில் வந்து இவங்க அந்த எடப்பாடி கேட்டது எங்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் சொல்லி இந்த இங்குள்ள நிர்வாக செயலகத்தையும் இந்த ராமன் கோவனுடைய மட்டும் மோசமான செயல்